Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சின்ன சைஸ் புளி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி புளியை கொஞ்ச நேரம் ஊற வைங்க. சுண்டைக்காவை இப்படி தட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளியை கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுண்டைக்காய் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்னதாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்ட பிறகு சின்னதாக கட் பண்ண 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சுண்டைக்காவை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. A few moments later. குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.